கசவத்தை. மைதா மாவு இனிப்பு தோசையை தான் எங்க மாமியார் வீட்டுல கசவத்தை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி அப்படியே வச்சீங்கன்னா கொஞ்சம் நேரத்துல அது அப்படியே கொஞ்சம் செட் ஆயிடும். நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு கொஞ்சமா வெல்லத்தை எடுத்து வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி அந்த மைதா மாவுல ஊத்திக்கோங்க. தேங்காய் பல்லா அரிஞ்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் திருவியும் போட்டுக்கோங்க. நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு ஒரு டீஸ்பூன் ரவையும் அதை போட்டுடுங்க. போட்டு நல்லா கிளறிட்டீங்கன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தோசைக்கல்ல காய வச்சு இதை அப்படியே ஊத்திட்டு சுத்தி நெய்ய ஊத்திட்டு நல்லா 2 பக்கமும் புரட்டி எடுத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நம்மளே நமக்காக தயார் பண்ண மைதா மாவு இனிப்பு தோசை கசவத்தை தயார். அப்படியே ஈவினிங்ல ஒன்னு எடுத்து அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வெள்ளை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க.